சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நம்ம இந்தியா ஜெயிச்சதை தொடர்ந்து அந்த கப்பை கொண்டாந்து நம்ம இந்தியாவில் வச்சுட்டு எல்லா பிளேயர்களுமே அடுத்ததாக ஐபிஎல்லுக்கு விளையாடுறதுக்கு அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட போய் இப்போ இருந்தே தீவிரமாக பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க நியூசிலாந்து அணி அவங்க மட்டும் இன்னும் இந்த கவலையில் இருந்து விடுபட முடியாத நிலைமையில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அவங்க செஞ்ச மோசமான எச்ச வேலை, அதன் காரணமாக கப்பு எங்களுது தான், இந்த ஆட்டத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி நியூசிலாந்து மிகப்பெரிய பிளேயர் கெயின் வில்லியம்சன் அவரே பரபரப்பு அறிக்கை ஒன்று, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நேற்று வெளியிட்டிருந்திருக்காரு. ஸோ இதை பார்த்த நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி பதிலுக்கு கெயின் வில்லியம்சன் அவர்கிட்ட நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாமல் ஒட்டுமொத்த நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியா கப்பு ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒட்டுமொத்த எல்லா நாடுகளுமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே மைதானத்தில் விளையாண்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு கௌதம் கம்பீர் முன்னதாகவே நம்ம இந்தியா கப்பு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பதில் சொல்லிட்டாரு. நாங்கள் ஒரே மைதானத்தில் விளையாண்டாலும் நாங்கள் பயிற்சி எடுக்கிறது அந்த மைதானத்தில் ஒன்றும் கிடையாது. துபாயில் இருக்கிற ஐசிசி அகாடமி கிரவுண்டில் தான் நாங்கள் பயிற்சி எடுக்கிறோம். மேட்ச் விளையாட மட்டும்தான் இங்கே வரோம். அதனால் எங்களுக்கு இது ஒன்றும் ஒரு பழக்கப்பட்ட மைதானம் கிடையாது. ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் நாங்கள் வேறு வேறு பிச்சில் விளையாடுறோம் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஆட்டத்தினப்பையும் கௌதம் கம்பீர் அவர் பேட்டி கொடுத்தாரு. ஆனால் அதையும் யாரும் கடைசி வரைக்கும் காதில் வாங்கிக்கவே இல்லை. இப்படி இருக்க நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலுமே நியூசிலாந்து பிளேயர்கள் இன்னும் அந்த தோல்வி ரண வழியில் இருந்து மீள முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. பத்தாக்குறைக்கு நேற்று அக்தர், அதே போல வாசிம் அக்ரம் இவங்க எல்லாருமே கூட நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்க எல்லாரையுமே இன்னமும் உசுப்பேத்தி விடுற மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்க நல்லா விளையாண்டாங்க, அவங்களுடைய திறமைக்கு இந்த ஆட்டத்தில் அங்கீகாரம் கிடைக்கல, அதனால தான் அவங்களால இந்த தோல்வியில் இருந்து இன்னும் மீள முடியாமல் அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூசிலாந்து பிளேயர்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் அப்படின்னு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற கதையா பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே நியூசிலாந்து பிளேயர்களை உசுப்பேத்தி விடுற மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து நேற்று சாயந்தரம் கெயின் வில்லியம்சன் அவர் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதில் நாங்கள் இந்த தொடர் முழுக்க நல்லா தான் விளையாண்டோம், இந்தியாவுக்கு எதிராக மட்டும்தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தோம், வேற எந்த ஒரு ஆட்டத்திலையுமே நாங்கள் தோல்வி அடையல. ஒருவேளை இந்த ஃபைனல் வேற மைதானத்தில் நடந்திருந்தா நிச்சயமா ஆட்டத்தினுடைய ரிசல்ட் வேற மாதிரியாக தான் இருந்திருக்கும். ஒரே வென்யூல இந்தியா விளையாண்டது அவங்களுக்கு மட்டுமே சாதகமான விஷயமான ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கெயின் வில்லியம்சன் அவரே இப்படிப்பட்ட ஒரு பதிவு வெளியிட்டது ரசிகர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு காலையில் அவர் ஒரு பதிவு வெளியிட்டு கெயின் வில்லியம்சன் மட்டும் கிடையாது, இனிமேட்டு வென்யூவை பற்றி யாராவது பேசுவீங்களா அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரியான ஒரு அதிரடியான பதிலை நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் WTC ஃபைனல் 2021 நடந்துருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் அந்த தொடரில் விளையாண்டாங்க. மழை பெய்ததால 6 நாட்கள் அந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நடந்துச்சு. ஸோ அந்த ஆட்டத்தில் அந்த WTC ஃபைனலில் நம்ம இந்தியாவை நியூசிலாந்து அணி அவங்க ஏமாத்தின அந்த கதையை பற்றி தற்போது வருண் சக்கரவர்த்தி எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது அந்த WTC ஃபைனல் நம்ம இந்தியா விளையாடுறதுக்கு முன்னாடி நியூசிலாந்து அணி ஏற்கனவே அவங்க இங்கிலாந்துக்கு போய் அவங்களுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நடுவில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக WTC ஃபைனல் நியூசிலாந்து அணி விளையாண்டாங்க. அந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியாவை தோல்வி அடைய வச்சுட்டு அதுக்கப்புறமா இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை மீண்டும் அந்த தொடர்ந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக நியூசிலாந்து அணி விளையாண்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் கையில் எடுத்திருக்காரு. நாங்கள் ஒரே வென்யூவில் விளையாண்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் WTC ஃபைனல்ஸ் நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் விளையாடுறப்ப ஏற்கனவே இங்கிலாந்துக்கு போய் இந்தியாவுக்கு அந்த பிச்சில் பழக்கம் இல்லை, ஆனால் நீங்கள் அந்த பிச்சில் பழக்கம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்தியாவை WTC ஃபைனலில் நீங்கள் தோல்வி அடைய வச்சிங்க, நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்னு நம்ம வருண் சக்கரவர்த்தி இந்த கேள்வியை நியூசிலாந்துக்கு எதிராக எழுப்பியிருக்காரு. ஸோ நம்ம வருண் அவர் கேட்ட இந்த கிடுக்குப்பிடி கேள்வியால் பதில் சொல்ல முடியாமல் நியூசிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இனிமேட்டு நம்ம இந்தியா ஒரே வென்யூவில் விளையாண்டதால தான் இந்த மேட்சை ஜெயிச்சோம் அப்படின்னு நிச்சயமா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வருண் அவர் கொடுத்த இந்த அடியால நிச்சயமா நம்பலாம்.